டேபிள் மேட் பார்ட் 2. இந்த மாதிரி நூல் வந்து பின்னிக்கும்போது இந்த மாதிரி ஒயரை தூக்கிட்டு இப்படி மேட்டை திருப்பினான்னா அழகாக சுற்றி ரெண்டுமே பிரிஞ்சிரும். ரெண்டு நூலும் பிரிஞ்சிரும். ஈஸியாக பிரிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், ரெண்டு நூலும் ஈஸியாக பிரிஞ்சிருக்கும். மேலே பிடிச்சிட்டு மேட்டை சுற்றணும். இப்போ இந்த ரெட்டு இப்போ செகண்ட் லைன் வரும். செகண்ட் லைனில் 7 போட்டிருக்கோம் ரெட்டு. ஒன்று விட்டுட்டு ஒயிட் ஒரு டபுள் க்ரோஷே கீழே விட்டுட்டு 3 டபுள் க்ரோஷே போடணும். 3 டபுள் க்ரோஷே போடணும் ஒயிட். ரெட்டு வந்து 7 போடுறோம் செகண்ட் லைனில். இது வந்து 3ல் 5 சாரி 9க்கு பிறகு ஃபஸ்ட் லைன் 7 வரும். அதுக்கடுத்து வந்து 5 வரும். இப்போது ரெட்டு வந்து 7, ரெட்டு 7, 5 ஒயிட்டு, ரெட்டு 7 ரெட்டு டபுள் க்ரோஷே. முதல்ல 2 போடணும், அப்புறம் 1 டபுள் க்ரோஷே, அப்புறம் 2 டபுள் க்ரோஷே, 1 டபுள் க்ரோஷே, அப்புறம் லாஸ்ட்டில் 2 டபுள் க்ரோஷே போட்டால் 7 டபுள் க்ரோஷே. இன்க்ரீஸ் பண்ணுறோம் ரெட்டு, ஒயிட் வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். டிக்ரீஸ் பண்ணும்போது முதல்ல ஆரம்பிக்கும்போது 1 விடணும், கடைசியாக 1 விட்டுறணும். இன்க்ரீஸ் பண்ணும்போது சேர்த்துக்கணும் கடைசியிலையும் நடுவில் எல்லாம். இப்போது ஸ்லிப் நாட் போட்டு இந்த ரவுண்டை முடிக்க போகிறோம். இப்போ நம்ம ரெட்டு போட்ட பிறகு தேர்ட் ரோ 3 செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். மொத்தம் 3. இந்த ரவுண்டில் வந்து 3 டபுள் க்ரோஷே வரும். ஒயிட் வந்து முதல்ல 5 டபுள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த பக்கமும் அந்த பக்கமும் 1 டபுள் க்ரோஷே விட்டுட்டு நடுவில் 3 டபுள் க்ரோஷே போடணும். ஒன்றை விட்டுட்டு அடுத்ததில் ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள், அது மாதிரி. அப்புறம் நடுவில் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் அந்த சைடு ஒரு டபுள் க்ரோஷே, அங்கே லாஸ்ட்டில் விட்டுடணும். ரெண்டு சைடும் ஒன்று விட்டுட்டு நடுவில் மட்டும் 3 டபுள் க்ரோஷே. ரெட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ரெட்டு இப்போது ஃபஸ்ட்டு 2,
செகண்ட் 1, அப்புறம் 2 டபுள் க்ரோஷே, 1 டபுள் க்ரோஷே, இது மாறி மாறி போடணும். இந்த ரவுண்டில் உங்களுக்கு 11 டபுள் க்ரோஷே வரும். 11 டபுள் க்ரோஷே வரும். ஃபஸ்ட்டு 3 டபுள் க்ரோஷே போட்டோம். அதுக்கு அடுத்த ரவுண்டில் 7 போட்டோம். நம்பர்ஸை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு 3 டபுள் க்ரோஷே போட்டோம், அப்புறம் 7, இப்போ 11. டூ ஒன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டூ 11 டபுள் க்ரோஷே. ஒயிட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 9 வரையிலும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 9க்கு பிறகு 7 டபுள் க்ரோஷே வரும். அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 3 இப்போ போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் 1 வரும். அது ஒன்று முடிச்சுட்டு நல்லா இறுக்கிக்கோங்க. அந்த ஒயிட் பார்ட்டு செஞ்சு முடித்ததும் இந்த நூலை வந்து கொஞ்சம் க்ளோஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஷேப் வரும். நூல் இப்படி தான் பின்னிக்கிட்டே வரும். நம்ம கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு பண்ண வேண்டியது. நிறைய பின்னிடுச்சுன்னா மேலே தூக்கிக்கங்க. நூலை தூக்கிட்டு மேட்டை சுற்றுனீங்கன்னா ஈஸியாக வந்துடும். 2 பிரிஞ்சிடும். முதல்ல 3 போட்டோம், அப்புறம் 5, 3, 7, 11. இப்போ 3, 7, 11.
இந்த ரவுண்டு ஃபுல்லாக 3 ஒயிட் வரும், 11 ரெட் வரும். இப்போ நம்ம முடிக்க போகிறோம் இந்த ரவுண்டு. இந்த மேட்டு டேபிளில் போட்டிருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் என்னோடய மருமகளுக்கெல்லாம் பின்னி கொடுத்தேன். கலரை நல்லா சூஸ் பண்ணுங்கள். ஒரே மாதிரியும் போட்டால் போடலாம். 2 மேட்டு ஒரு மாதிரி போடலாம். 2 மேட் ஒரு கலர், இன்னொரு 2 மேட்டு ஒரு கலர், அது மாதிரி போடலாம். இல்லை 4ஐயும் ஒரே மாதிரி போடலாம். சில பேருக்கு 6 சேர்ஸ் இருக்கும் டைனிங் டேபிள், அப்போ 6 போட்டு கொடுங்க. உங்களுக்கு அளவு மட்டும் பெருசாக வேணும்னா அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த டபுள் குரோஷே இந்த இதில் 11 போட்டிருக்கேன்னா நீங்கள் 12, 13, 14, 15 வரையிலும் போட்டுக்கலாம். இந்த ரவுண்டில் ரெட்டு 3 வரும், அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 11. அது கவுண்டிங் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டு முடியுது. இப்போ ஸ்லிப் நாட் போட்டு முடிக்க போகிறோம். ஒயிட் த்ரெட்டு மாற்றிக்கங்க, ஸ்லிப் நாட் போட்டு த்ரீ செயின் போட்டுக்கோங்க. மிடில் தான் போடணும். பின்னும்போது கொஞ்சம் லூஸாகவே பண்ணுங்கள். டைட் பண்ணால் இப்படி தான் நூல் ஹூக்கில் இழுக்க முடியாது. கொஞ்சம் லூஸாக பின்னிக்கங்க. லூஸாக பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒயிட் மிடில் வரணும். அந்த டபுள் குரோஷே மிடில் வர மாதிரி பண்ணிக்கணும். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நடுவில் இருந்து எடுக்கணும். அடுத்த டபுள் குரோஷேயில் ஸ்லிப் நாட் போட்டுட்டு மிடில் இருந்து எடுக்கணும். அது மிடில் இருந்து எடுக்கணும். இப்போ இந்த இதில் 13 டபுள் குரோஷே வரணும். 11க்கு அப்புறம் 13 டபுள் குரோஷே வரணும். ஒயிட் 1 வரும், ஒரு டபுள் குரோஷே. ரெட்டு 13 டபுள் குரோஷே வரும். ஃபஸ்ட்டு ரெட்டில் 3 போட்டோம், அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 11. இப்போ இது 13 வரும். இந்த நம்பர்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 13, 13 போட்டுட்டு வாங்க. 21, 21, 21 போட்டால் 13 வந்துடும். கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப வெரி ஈஸி தான்.
ஒயிட் வந்து 9க்கு பிறகு டிக்ரீஸ் ஆகும். 9க்கு பிறகு 7 5 3 1 அப்படி வரும். ரெட்டு வந்து 3 7 11 13. இப்போ நம்ம 13 ரவுண்டு போடுறோம். ஒயிட் வந்து 1 போடணும் மிடில். இழுத்துக்கங்க நூலை. இந்த போட்டு முடித்ததும் ரெட்டு போட்டு முடித்ததும் ஒரு தடவை லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க ஒயிட்டையும் ரெட்டையும். எப்பவும் போடுற நூல் வந்து பேக்கில் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் அந்த மிடில் ஃபிங்கர்னால் ரெட்டு நூலை கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பிடிச்சிட்டே வரணும். அப்போ தான் பின்னாடி அந்த நூல் வந்து கரெக்டாக அதோட ரெண்டு சேர்ந்து ஒன்றா வரும். ஃபஸ்ட்டு செயினில் 2 டபுள் குரோஷே, அடுத்த செயினில் 1 டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, 1 டபுள் குரோஷே, இப்படி மாறி மாறி போட்டுட்டு வாங்க. கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டு வாங்க. நம்ம இழுக்கிறதுனால தான் அந்த ஷேப் வருது கரெக்டாக. முடித்ததும் லைட்டாக இணைச்சி விட்டுக்கணும் இழுத்து. இப்போ லாஸ்ட்டு நம்ம போட போகிறோம் டபுள் குரோஷே லாஸ்ட்டில். இப்போ 1 மிடில், 1 ஒயிட், லைட்டாக இழுத்து விட்டுக்கிட்டேன் பாருங்கள். அது மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக போட்டுவாங்க. இப்போ நம்ம கடைசியாக போட போகிறோம். இப்போ அந்த ஒன்று போட்டோம் இல்லையா முதல்ல, அதை வந்து முடிக்கிறோம். இப்போ ரெட்டு மாற்றிக்கணும். இப்போ சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அந்த 4th 1 2 3rd வந்து 3 செயின் 3 டபுள் குரோஷே விட்டுட்டு 4th 9 டபுள் குரோஷே ஒரே செயினில் போடுங்க. 1 2 3 4th 9 டபுள் குரோஷே சேம் செயினில் போடணும். முதல்ல சிங்கிள் குரோஷே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் 9 டபுள் குரோஷே சேம் செயினில் போடுறோம். 4th செயினில் சேம் செயினில் போடுறோம்.
இந்த மாதிரி ஒரே செயினில் போடும்போது இது மாதிரி வரும் டிசைன். போட்டு மறுபடியும் தேர்ட் செயினில் போய் முடிச்சிடணும். டூ செயின் விட்டுட்டு ஃபோர்த்து செயினில் போய் முடிக்கணும். நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ரெண்டு பக்கமும் அதே மாதிரி வருதான்னு பார்த்துட்டு போடணும். ஃபோர்த்து செயினில் மறுபடியும் 9 டபுள் க்ரோஷே போடணும். ஒரே செயினில் 9 டபுள் க்ரோஷே போடணும். லாஸ்ட்டு செயினில் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அந்த ஒயிட்லேயும் நம்ம ரெட்டே சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இன்னொரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு முதல்ல மாதிரியே ஃபோர்த்து செயினில் 9 டபுள் குரோஷே போடணும். இப்போ ஆர்டின் ஷேப் வந்துருச்சு பாருங்கள், அதில் ரெட்டு. இது மாதிரி ஒன்றுத்துலேயும் நம்ம வந்து இது மாதிரி ஆர்டின் ஷேப் வர மாதிரி போட்டுகிட்டே வரணும். ஒயிட் வந்து நம்ம 1ல் முடிக்கிறோம் கடைசியாக. ரெட்டு வந்து 13 நம்பர் 13ல் முடிக்கிறோம். முடிச்சுட்டு இந்த மாதிரி கடைசியில் வந்து இதில் ரெட்டு 9 டபுள் க்ரோஷே ஒரே சேம் செயினில் போடுறோம். மறுபடியும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபோர்த் இதில் வந்து 9 டபுள் க்ரோஷே ஃபோர்த்து செயினில் கரெக்டாக எண்ணி போடுங்க. அந்த சைடு வந்து எண்டில் முடிச்சிடணும். சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சிடணும். ஆரம்பிக்கும்போது சிங்கிள் குரோஷேயில் ஆரம்பிங்க, முடிக்கும்போது சிங்கிள் குரோஷேயில் முடிங்க. நடுவில் ஒரு சிங்கிள் குரோஷே வரும். இந்த ஒயிட்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே வரும், க்ளோஸ் பண்ணணும். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டால் தான் க்ளோஸ் ஆகும். ஒயிட்டில் 1 போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்து ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு 9 டபுள் குரோஷே, அப்புறம் இங்கே ஒரு சிங்கிள் குரோஷே முடிக்கணும். அதுக்கு அடுத்து ஒன்று ஆரம்பிக்கணும், ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு மிடில். இதே மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டில் முடிக்க போகிறோம். ஒயிட்டில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம்.
பண்ணிவிட்டு இப்போ ஒயிட் எடுத்துக்க போகிறோம். இப்போ ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ ஒயிட் எடுத்துக்கோங்க. ஒயிட் வந்து நம்ம சுற்றிலும் சிங்கிள் குரோஷே போடணும். இப்போ பாருங்கள், பேக் சைடு வந்து அழகாக அந்த நூலெல்லாம் மறைஞ்சிருக்கும். ரெட்டில் ஒயிட்டில் ரெட்டும் மறைஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அதை சேர்த்து கொண்டு வந்ததுனால அது பின்னாடி தெரியாது. இப்போ அந்த ஒயிட்டில் இருந்து நீங்கள் வந்து போடணும் சிங்கிள் குரோஷே. ஒன்றுத்துலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வாங்க. இது வந்து லாஸ்ட் ரவுண்டு. இந்த ஒயிட் போடும்போது இதில் மட்டும் ஒரு டபுள் குரோஷே போட்டுக்கோங்க நடுவில். ஏன்னா அந்த இது ஷேப்பு நல்லா தெரியணுன்றதுக்காக அந்த இடத்துல ஒரு டபுள் குரோஷே வரும். லாங்காக போடுற இடத்துல எல்லாம் ஒரு டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. அந்த ஒயிட் வர இடத்துலையும் டபுள் குரோஷே வரும். ஒன் போடுறோம் இல்லையா, ஒன் டபுள் குரோஷே முடித்தோம் இல்லையா, அந்த இடத்துலையும் வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், தெரியும். ஒயிட் போட்டோம் இல்லையா, அந்த இதில் அந்த மாதிரி அங்கே வந்து இங்கே நடுவில் போட்டிருக்கோம் ஒரு டபுள் குரோஷே, அங்கேயும் போட்டுருங்க ஒரு டபுள் குரோஷே. இப்போ நல்ல ஷேப்பாக தெரியும், அதுக்காக தான். சிம்பிள் சிங்கிள் குரோஷே தான், ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே தான். அந்த ஷேப்பு தெரியறதுக்காக இது டபுள் குரோஷே ஒயிட்டு வரும்போது ஒரு டபுள் குரோஷே போடணும். மிடில் வந்து இந்த மாதிரி பிரிக்கிற இடத்துல ஒரு டபுள் குரோஷே போடணும். மீதி எல்லாம் சிங்கிள் குரோஷே.
இதே மாதிரி நீங்கள் சிங்கிள் குரோஷே போட்டுட்டோங்க. இதை மாதிரி ரெண்டும் பிரிக்கும்போது ஒரு டபுள் குரோஷே வரும், மிடில் ஒரு டபுள் குரோஷே வரும். அது மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் ஷேப்பு கரெக்டாக வரும். மொதல்ல சிங்கிள் குரோஷே. இது மாதிரி ரவுண்டாக ஃபுல் போட்டுவாங்க, ஃபுல்லாக போடணும். இப்போ நம்ம முடிக்க போகிறோம் இந்த ரவுண்டு. இது கொஞ்சம் மேட்டு பெருசாக இருக்கிறதுனால கேமராக்குள்ளே வர மாட்டேங்குது. கட் பண்ணிவிடுங்க, டைல்ஸு மறைச்சிடுங்க. பின்னாடி பாருங்கள், இந்த நூலெல்லாம் மறைஞ்சி வந்திருக்கு. ரெட்டில் ரெட்டு மறைஞ்சிருச்சு, ஒயிட்டில் ஒயிட்டு மறைஞ்சாச்சு. அதனால தான் நம்ம சேர்த்தே இது பண்ணிடுறது, அது மட்டும் கவனிச்சுக்கோங்க. நூல் எல்லா இடத்துலையும் வெளியே வந்திருந்ததுன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது, கமெண்ட்டும் பண்ணுறதில்ல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஒயிட் த்ரெட்டை ஒயிட்டில் மறைங்க, ரெட்டு த்ரெட்டை ரெட்டில் மறைச்சிருங்க, அவ்வளோதான். இன்னும் அழகாக மறைக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் சைடு. டேபிளில் போடும்போது அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இது மாதிரி 2 போட்டிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்கு. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.